அல்லாஹ் சொல்றான், ஃபுந்துர், பார், சிந்தித்து பார், இல ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஆசாறுகளை, அடையாளங்களை, தாக்கங்களை நீ கொஞ்சம் சிந்திச்சு பார். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள், அல்லாஹ்வுடைய அருள் கொடை ரஹ்மத் என்றால் உனக்குள்ள மட்டும் இல்லை, எனக்குள்ள பார்க்கிறது மட்டும் இல்லையா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளங்களை கொஞ்சம் சிந்தித்து பார். எதை சிந்தித்து பார்? கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா, இதை சிந்திச்சு பார். 30வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை போய் எடுத்து மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க, அதை கொஞ்சம் ரசித்து பாருங்கள், அந்த வசனத்தோடு ஒண்டித்து போய் பாருங்கள், அதை கொஞ்சம் தப்புரு செஞ்சு பாருங்க, அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. அப்போ நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதனுடைய மதுகர், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய காட்சி, அதனுடைய ஆசார், அதனுடைய ஷிஆர், அதனுடைய அலாமாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபுந்துர் இல ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை கொஞ்சம் சிந்தித்து பாருப்பா. அதுக்கு என்ன அடையாளம்? கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா. நீங்க பாருங்க, காய்ந்து போய் இருக்கிற நிலப்பரப்புகள் பசுமையாக இருக்குதே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய அடையாளம். அப்படிங்க ஆசா எங்கெல்லாம் காஞ்சி போய் இருக்கிறதோ அது திடீர்னு பார்க்கிறோம், நம்ம நல்லா பார்க்கிறோம், 6 மாசம் காஞ்சி அதுல பசுமையே இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் 2 மாசம் மழை பெய்யும் போது, மழை காலத்துல போய் பாருங்க, நம்மளே விளையாடிக்கிட்டு இருந்த பகுதி, தரையாக இருந்த பகுதி, மழை 2 மாசம் பெஞ்சோடனே பசுமையாயிரும். ஆக்சுவல இதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மதுகர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு, ஆசார், அடையாளம், ஷிஆர், அலாமத். இது நீ கொஞ்சம் புரிந்து பார், இதை சிந்திச்சு பார். இதை என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌத்தி, எப்படி வறண்டு போய் இருக்கிற இந்த காஞ்சி போய் இருக்கிற தரை எப்படி பசுமையாயிற்று, கொஞ்சம் சிந்தித்து பார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு வெளிப்படும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எனக்குள்ள மட்டும் இல்ல, எனக்கு வெளியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான்.